ஹாய் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் பண்ணி பார்க்க போகிறேங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2025-26க்கான நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ், குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கணும், ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் எப்படி பாஸ் ஆகுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ச் நவம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆர்ஆர்பி என்டிபிசிக்கானது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமும் இருக்குதுங்க. நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ்குள்ளே உள்ள பிடிஎஃப் பார்க்கலாம். பாருங்கள், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸுங்க. ஸோ எக்ஸாமினேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன் நவம்பர், அதாவது இந்த அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நவம்பர் 20 இது க்ளோஸ் ஆகுது. அதாவது 21/10/2025 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. 2025 நவம்பர் 20 க்ளோஸ் ஆகிரும். சரிங்களா? இதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இயர் மேக்ஸிமம் ஒரு மந்தில் எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு. ஸோ 35,000 அண்ட் எபோவ் சேலரி கிடைக்குங்க. ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், டிராஃபிக் அசிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 5,810 போஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதில் இருக்கக்கூடியது என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறபோது நம்ம ஏஜ் லிமிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 18 to 23 அதான் ஏஜ் லிமிட்டுங்க. ஸோ இதே ரிலாக்ஸேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் க்ரீமி லேயர்ஸ்க்கு 3 இயர்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன எப்படி அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். நீங்கள் போய் இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடிக்கு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 250 ருபீஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் தான் டியூரேஷன் டைம். ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 30 கொஸ்டின், டோட்டலி 100 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 1/3 மார்க்ஸ் ஷெல் பி டிடெக்டட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் என்னென்ன இருக்கும் மேக்ஸில், அந்த ஒரு 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, 30 மார்க்ஸு. அதில் நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ், எலிமெண்ட்ரி, அல்ஜிப்ரா எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் அப்படிங்கிறது அனாலஜிஸ், ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபாபெட்டிக்கல் சீரீஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸட்ரா நிறையா இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது டோட்டலாக இப்போது ரீசண்டாக நடந்த சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எல்லாமே இதில் கலந்தாப்பில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க. இதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்குது. ஒன்ஸ் அது குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா இது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க மட்டும் செகண்ட் ஸ்டேஜ் எழுத முடியும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் டைம் பார்த்திங்கன்னா 90 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்கல்ஸ் 35 கொஷின்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 35 கொஷின்ஸ். ஸோ 120 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேம் சிலபஸ் தான் அப்படியே இருக்குங்க டோட்டலாகவே. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் இன்டர்வியூ பேஸ் எவ்ரி திங் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு
டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு தனியாக வந்து யாரெல்லாம் வந்து கிளர்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லோரும் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து எழுதியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பாருங்கள் என்னென்ன லெவல்ஸ் சிபிசி எக்ஸாமினேஷன்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி, அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் ரிக்வயர்மெண்ட் யார் யாருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லோரும் இது அப்ளை பண்ணி ஸோ 2026 ஒரு ஒரு கிளர்க் போஸ்ட் வேணும் அப்படிங்கன்னா வச்சுக்கங்களேன், ரயில்வேல கண்டிப்பாக இல்லை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த போஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ நேம் ஆஃப் தி போஸ்ட் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்ஸ்க்கு வந்து என்ன பே ஸ்கேல்ஸ், என்ன கிராஜுவேட்ஸ்னால் எல்லாருமே வந்து எனி டிகிரி ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ சென்னை மட்டும் தனியாக வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 187 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஆர்ஆர்பி சென்னை டோட்டலில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்லையும் எத்தனை டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அனலைசிஸ் பார்த்துட்டோம்னா நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ பாருங்கள், ஆர்ஆர்பி என்டிபி எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிபிடி 1ல் வந்து அஸ்யூஷுவல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது 100 கொஷின்ஸு 90 மினிட்ஸில் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி என்டிவிசி எக்ஸாம் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கேட்ட வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் மாட்ரேட்டாக கேட்டிருக்காங்க, நியூமெரிக்கல் எபிலிட்டி மாட்ரேட்டு, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து டிஃபிகல்ட். ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா மாட்ரேட் டு டிஃபிகல்ட்டு தான் எக்ஸாமினேஷன் நடந்திருக்குது அப்படின்னு. அது என்னென்ன பேட்டர்னில் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ ஆர்ஆர்பி லாஸ்ட் இயர் நடந்ததில் வந்து அது இந்த 2025 வந்து அட்டம்ப்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஷின்ஸ் கேட்டதில் 26 to 28 கொஷின்ஸ் வந்து குட் அட்டெம்ப்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு அனலைசிஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் 30 கொஷின்ஸில் வந்து 23 to 25 அட்டென்ட் பண்ணலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 24 to 26. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 75 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குட் அட்டம்ப்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஜென்ரல் அவேர்னஸ் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 9 to 10 கொஷின்ஸ் கேட்டிருக்கான், அதுவும் ஈஸி லெவலில் தான் கேட்டிருக்கான். ஜென்ரல் சயின்ஸில் வந்து 6 to 7 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவலில் கேட்டிருக்கான். ஹிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா 4 to 5 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். ஜியாகிரஃபியில் வந்து 3 to 4 கொஷின்ஸ் ஈஸி டு மாடரேட். ஸ்டாட்டிக் ஜிகே சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 3 to 4 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். பாலிட்டியில் வந்து 2 to 3 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். அதே மாதிரி கலப்படமாக இருக்கக்கூடிய மற்ற ஆல் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் ஈஸி டு மாட்ரேட் லெவல். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து 2 கொஷின்ஸ், அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புக்ஸ் ஆதர்ஸில் வந்து மாட்ரேட் லெவலில் ஸோ 1 to 2 கொஷின்ஸ் 40 கொஷின்ஸ் எப்படி ஜென்ரல் அவேர்னஸில் கேட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிம்பிளிஃபிகேஷனில் 3 to 4 கொஷின்ஸ் ஈஸி லெவலில் கேட்டிருக்காங்க. நம்பர் சிஸ்டம்ஸில் வந்து 2 to 3 கொஷின்ஸ் ஈஸி லெவல். ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 2 to 3 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 2 to 3 கொஷின்ஸ், அது வந்து ஈஸி லெவலில் தான் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன்ஸ் வந்து 2 to 3 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஈஸி டு மாட்ரேட் லெவல். ட்ரிக்னோமெட்ரி வந்து மாட்ரேட் லெவலில் 2 கொஷின்ஸ். ஜாமெட்ரியில் 2 கொஷின்ஸ் மாட்ரேட் லெவல். அதே மாதிரி ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜ், சரிங்களா, ஆவரேஜ் பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், டேட்டா இன்டர்பிரன்ஸ் வந்து ஈச் 2 கொஷின்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க, அதுவும் ஈஸியான லெவல் தான். ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் ஒரே ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது மாட்ரேட் லெவலில் இருந்திருக்குது. ஸோ ஜென்ரலி ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ ரீசனிங் பார்க்கலாம். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து 2 to 3 கொஷின்ஸ் ஈஸி லெவல். சீரீஸ் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸில் வந்து 3 to 4 கொஷின்ஸ் ஈஸி லெவல். கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து 2 to 3 கொஷின்ஸ் ஈஸி லெவல். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி லெவல் 2 to 3 கொஷின்ஸ். பிளட் ரிலேஷன்ஸ் வந்து 1 to 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஈஸி லெவல். கவுண்டிங் ஃபிகர்ஸில் வந்து 1 to 2 கொஷின்ஸ் ஈஸி லெவல். மிஸ்லினியஸில் வந்து அதே மாதிரி ஈஸி லெவல் 2 கொஷின்ஸ். சிலோஜிசம்ஸ் வந்து ஈஸி லெவல் 1 கொஷின்ஸ். ஆர்டர் ரேங்கிங் 1. கேலண்டர் ரவுண்ட், டைரக்ஷன் சென்ஸ், பேப்பர் ஃபோல்டிங், மிஸ்ஸிங் வேர்ட்ஸ் எல்லாமே ஈச் 1 கொஷின்ஸ் ஈஸி லெவலில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பிளானில் நீங்கள் வந்து இப்போயே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து
ஒரு ஆர்ஆர்பி என்டிபிசியில் வந்து ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த சிபிடி டூன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் வந்து அதோட பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் வந்து 31 to 33 ஈஸியாக அட்டன் பண்ண முடியுமா. மேக்ஸ் வந்து 27 to 31 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 35. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 35 to 38. அது வந்து ஹார்டாக தான் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது ஈச் அண்ட் எவரி எப்படி பிரித்து சொல்லணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 questions, blood relations, coding, decoding 5 questions, syllogisms 4 questions, seating arrangements, puzzles வந்து 10 questions, inequalities 3 questions, miscellaneous 10 questions. ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க. மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் trigonometry 3 questions, number series 5 questions, data interpretation 6 questions, arithmeticsல வந்து 10 questions, geometry mensuration 6 questions, algebra 5 questions வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு தெரிஞ்சு இப்போயே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியாக இதை வந்து கிராக் பண்ண முடியும். அருமையான போஸ்ட்டு. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி 5 to 7 கொஷின்ஸ், பயாலஜி 2 to 3 கொஷின்ஸ், ஜியாகிரஃபி 3 to 5 கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 8 to 10 கொஷின்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே 5 to 7 கொஷின்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர் 3 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கான நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து நவம்பர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏற்கனவே பேட்ச் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ யாராலும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா 9442112979 வந்து என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம்.